படம் எப்படி இருந்தது? சூப்பர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓ, அது இல்லாம லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. இப்போ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பர். ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அருமையா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சுங்களா? அதே மாதிரி இது லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருக்கு. ஒன் கனெக்ட் ஏதாவது இருக்குங்களா ப்ரோ? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? ஓகே ஓகே ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கணேரி நல்லா பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபினிஷிங் தான் நல்லா ஒன்று கூட மேட்சிங்காக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பார்த்தோன்னே நமக்கே சாமி வந்துட மாட்டோம் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் நல்லா இருக்கு. மேலே ஹீரோயின் நல்லா அடிச்சிருக்காங்க. ருக்மணி சூப்பராக அடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்களா? கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுங்களா? உள்ளரிச்சிருச்சு. பார்க்குறவங்களுக்கு நல்லா சூப்பராக புரியும் கான்செப்ட். சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? அதான் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி பார்க்க படம் பக்காவாக இருக்கு. பக்காவாக இருந்துச்சுங்களா? பார்ட் ஒன்னோட சூப்பராக இருந்ததுங்களா? பார்ட் ஒன்னோட சூப்பராக இருந்ததுங்களா? அதோட சூப்பர். அதை விட இது ரொம்ப கான்செப்ட் சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே. தமிழ் டைரக்டர் எதை சொல்ல விரும்புறீங்க? டேரக்ஷன் யார் டேரக்ட் பண்ணாங்க தெரியல. ஆனால் அதே ஹீரோ தான் டைரக்ட் பண்ணாரு. நல்ல ஆக்டிங் தான். ஓகே ஓகே. தமிழ்ல இது மாதிரி படம் வரலான்னு ஃபீல் பண்ணீங்களான்னு? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் அந்த ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அவங்க ட்ரெடிஷன் நல்லா இருக்கும். அதனால் பார்க்கலாம். ஓகே. படம் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்ததுங்களா? லாஸ்ட் கிளைமேக்ஸ் கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுங்களா? சூப்பராக இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓகே. படம் எப்படி இருந்துச்சுங்க மேம்? நல்லா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு. சூப்பராக இருந்ததுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்களா மேம்? அதோட இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோம். செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியா எடுத்திருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி என்ன வருது என்னன்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுங்களா மேம்? இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிஸ்டாரிக்கலா கொண்டு போயிருந்தாங்க. அப்படின்றப்போ அந்த போர்ஷன் இந்த மேக்கிங் அது என்னன்னா நம்ம கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸ்டோரி நல்லா இருக்கும். வராகி வர அந்த சீன்ல வராகி சீன் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அந்த இதனால இப்போ வராகி அந்த காட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு ஸ்டோரி எல்லாம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த பிஜிஎம் ஓட போடுறாங்க. சூப்பர். அது செமையா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா உனக்கு? ஓகே. தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ. காந்தாரா 2 சாப்டர் 1 ஆக்சுவலாக இது 2வது பாகம். சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது ஓகே, சாட்டிஸ்ஃபைடு தான். நல்ல படம். கன்னடத்தில் வளர்ந்து வராங்கன்னு நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு 2-3 படத்துலேயே அவங்க டப்புன்னு பெரிய அளவில் நாங்களும் சினிமா பண்ணுறோம் அப்படின்னு கன்னட சினிமா காட்டுறாங்க. சூப்பர் படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இது பிகினிங்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த ஃபுல்லாகவே இந்த அரசர்கள் அந்த பாணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் டப்புலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லொக்கேஷன் தான். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரியே மாற்றி இருக்கிறதுனால ஒரு இதாம இந்த மாதிரியான படங்கள் அப்படி தான் எடுத்தாகணும். அதையும் நம்ம இது பண்ணி ஆகணும். நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்து கேட்குறாங்களா? அந்த சீன் புரியல. நேச்சுரல் சீனரி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுக்கிறதுனால அது நல்லா இருக்குது. அந்த கதைக்கு நல்லா இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ளாரே எடுத்தா நல்லா இருக்கும். சம்டைம்ஸ்ல சுத்தி 2 லொக்கேஷன்ல மாத்தி காட்டும் போது நமக்கு ஒரு சில டைம்ல வந்து லேக் இருக்க மாதிரி இருக்கும். பட் அப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் மாத்திருக்கலாம். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80% படத்தை பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபாரஸ்ட்ல இருட்டிலேயே அந்த லைட் செட்டிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம பேன் இண்டியா படத்துக்கு ஒரு ஒர்த்தான படம் காந்தாரா படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மேக்கிங் இருக்கு. ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா படத்துல? நான் ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. உண்மையாலுமே ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் நெருங்க பக்கமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. நான் ரிவீல் பண்ண விரும்பல, பாருங்க. உண்மையாலுமே நம்ம மதராசி படத்துல நடிச்சிருப்பாங்க ருக்மணி. அந்த ருக்மணியோட கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் கன்னட ஹீரோயின் தான். கன்னட சினிமா இதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த மொழி ஹீரோயினுங்க அவங்க ஹீரோயினையே அவங்க வளர்த்த நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ருக்மணிக்கு ஃப்யூச்சரில் இப்பயுமே தமிழ் படம் 2-3 பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள இப்போ நயன்தாரா, திரிஷா அந்த மாதிரியான பெரிய ரோலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ருக்மணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோக்காங்கிற ஒரு பெரிய ஹிட் இந்த வருஷத்துல. இப்போ கன்னடத்தில் இது ஒரு பெரிய ஹிட்டு. இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வருஷத்துல அவ்வளோ ஹிட் எதுவும் இல்லை இந்த பிரமாண்டமான படங்கள்.
தமிழ் சினிமாவில் படம் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரம்மாண்டமாக எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பிட்டு இருக்காங்க. சும்மா சாதாரணமாக 10-20 கோடி எடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நம்ம பெரிய பெரிய ஹீரோ வச்சு பக்கத்து ஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து 1000 கோடி 500 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கிறத விட சின்ன பட்ஜெட் படமே இப்போ இந்த வருஷம் கூட ஒரு 2-3 சின்ன படங்கள் தமிழில் ஹிட் ஆகிருக்கு. உண்மையாலுமே அந்த படத்தை மக்கள் வந்து ரிப்பீட் மோட்லலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக ஹிட் ஆகும். பேன் இண்டியா ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா பேன் இண்டியா ட்ரை பண்ணுறங்கிற பேரில் வந்து தமிழ் சினிமா ரொம்ப சொதப்புறாங்க. கேளு. அதே மாதிரி வராகி அந்த சீன்ல எப்படி இருந்தது bro? வராகினா என்னது? அந்த அந்த சாமி பேர் தான் வராகி. சாமியா? சாமியோட சீன்லாம் உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. நானும் தேட்டரில் உட்காந்து எப்போன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீன்ஸ்லாம் அந்த சவுண்டு பிஜிஎம்லாம் இன்னமும் காதில் ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பராக பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. நான் காந்தாரா 1லேயே அந்த பிஜிஎம்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தேன். 2லேயும் டூலையும் அந்த பிஜிஎம்ஸ்லாம் சூப்பர். அந்த பிஜிஎம் ரிப்பீட்டட் மூடாக கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓவரால் குட் மூவி. நல்ல படம். காந்தாரா இது சாப்டர் 1 to 2 பார்ட் 2 விட்டுருக்காங்க. உண்மையாலுமே இது ஸ்பெஷல் ஷோ. நீங்கள் நைட்டு தான் திடீர்னு புக் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். படம் எக்ஸ்பெக்ட் பண்ணோட சூப்பராக இருக்குது. மேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதையோ கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும், என்னடா இப்படி போயிட்டு இருக்க மாதிரி நினைப்பீங்க. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பீடாக போகுது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. மேக்கிங் உண்மையாலுமே ஒவ்வொரு சீனும் சரி, கிராபிக்ஸும் சரி பயங்கரமாக தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆயுத பூஜைக்கு இந்த படம் வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விஷுவல் எஃபெக்ட் உள்ள நல்ல தேட்டரில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு தரத்துள்ள படத்தை நீங்கள் பார்த்துருப்போம். அதே வராகி அவங்க அந்த சீன் வரும்போது எப்படி இருந்தது? தான் ப்ரோ, அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக் இப்போ அப்கிரேட் பண்ண மாதிரி தீம் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. அதோட ட்விஸ்ட் சீன் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரி ட்விஸ்ட் சீன்லாம் அமைச்சிருக்கு. நானும் என்னடா ஒரு மாதிரியாகிற மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் நினச்சேன். செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக, செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம 1000 கோடின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தில் மற்ற நம்ம ஜெயராம் சார் தவிர்த்து வேறு யாரும் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணல. ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த படம் 1000 கோடி அடிக்கும். ருக்மணி மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னடா ஒரு மாதிரியாகிற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது. தரமான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் படம். பயங்கரமாக இருக்குது படம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அதுல கூஸ்பம் இருந்துச்சு. இப்போ 2, 3, 4, 5 சீனில் கூஸ்பம் வரும். செகண்ட் ஹாஃபில் 2 சீனில் கூஸ்பம் பயங்கரமாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி படங்கள் தேட்டரில் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணி பார்த்த சீன் என்ன? அதான் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து எங்கள் அம்மா அந்த அந்த சேஞ்ச் ஆகிற சீனு, சாமி வர சீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வர மாதிரி இதில் காட்டுவாங்க. பயங்கரமாக அடிச்சிருப்பாரு அந்த சீனு. 2-3 ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உத்துந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதேமாரி அந்த அவர் ஆக்டிங் பண்ணிப்பார் சிங்கிள் ஷாட்லேயே. சாமியோட சீனு சுற்றி நடிப்பார், பயங்கரமாக இருக்கும். இப்போது தமிழில் வந்து பார்த்தோன்னா நிறைய படம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கன்னட ஃபிலிமில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தரமான படங்கள் அப்படி வந்துட்டு இருக்கு. ஆமாம், மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கா பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கன்னடத்தில் ஹிட்டு. இதுமாதிரி பெரிய பட்ஜெட் படத்தில் நல்லா விஷுவல் எஃபெக்டில் சொல்கிறேன். தமிழில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க. ப்ராஜெக்டில் அமௌண்ட் போடாமல் நம்ம ஹீரோவுக்கு தான் போடுறாங்க. மேக்கிங்கில் சொதப்பிடுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணால் தமிழ் சினிமா மேலே போகலாம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மேக்கிங் அப்படின்றது எந்த மாதிரி? மேக்கிங் தான் இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு. நம்ம வந்து சலிப்பு தட்டாமல் ஒரு சீன் சலிப்பாகரமாக இருந்தால் அடுத்த தூக்கி போட்டுரும். அடுத்த சீன் பயங்கரமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபண்டாஸ்டிக். நீங்கள் என்ன பாருங்க, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட அந்த படத்துக்கு வராது. என்ன பாருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வேற ஒரு கேரக்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா? அதான் இதில் நிறையா கேரக்டர். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 2-3 சீனு தான் இதாகிற மாதிரி இருக்குது. இந்த சீனில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சீனில் நீங்கள் வந்து கூஸ்பம்ப் சீன் இருக்குது. பேய் படம் மாதிரியும் காட்டுவாங்க, ரொம்ப அம்யூனஸமாக காட்டுறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நிறையா இருக்கும். கிராபிக் சூப்பராக இருக்கும். மேக்கிங் சூப்பர். சிஜி ஒர்க் வந்து சில சீன் சொதப்போம். ஆனால் ஓவராலாக குட். 70% குட். 70% குட். சவுண்ட் எஃபெக்ட்ல எப்படி இருந்தது? சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா சவுண்ட் உள்ள ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. தீம் மியூசிக் சூப்பர். சூப்பராக இருந்தது. இந்த படம் நீங்கள் ஓவரால் ரேட்டிங் வந்து 8.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து தான். நம்ம 200 ரூபா கொடுத்து பார்க்குறோம், ஒர்த்து. இந்த நெகட்டிவ்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது எனக்கு. அது ஓகே. செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க.